ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ ஒரு சின்ன ட்ராக்கிங் வீடியோ பார்க்கலாமா? என்னடி நீ அப்பப்போ வர அப்பப்போ காணாம போற என்னடி நினச்சின்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் அப்படிதான் காட்டு மாதிரி அப்பப்போ அடிப்பா அப்பப்போ அடிக்க மாட்டேன். சரி வாங்க மேட்டுக்குள்ள போலாமா? இந்த மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரோம்பேட்ல தான் இந்த மலை இருக்கு. இந்த மலையை நீங்க ஏறதுக்கு முன்னாடி மஸ்ட் நீங்க வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போயே ஆகணும். பிகாஸ் நியர்பைல வந்து ஷாப்ஸ் இருக்கும். பட் உங்களால ஒரு தடவை மலையில இருந்து கீழே இறங்கி வந்து தண்ணி குடிக்க முடியுமா? முடியாது. ஸோ நீங்க மஸ்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய்க்கோங்க. இந்த மலையோட பேர் பாத்தீங்கன்னா பச்சை மலை. ஆக்சுவலி இது வந்து ஒரு காளி மலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மலைக்கு மேல வந்து ஒரு காளி கோயில் இருக்கு. அதனால வந்து இது காளி மலைன்னு சொல்லுவாங்க. பக்கத்துல சிவன் மலைன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அது கொஞ்சம் வந்து ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா அதுல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். இது காளி மலைனால என்னமோ தெரியல, இதுல ஸ்டெப்ஸே கிடையாது. ஃபுல்லா வந்து கையால செதுக்குன மாதிரி அங்கங்க பாறையை வந்து அடுக்கி வச்ச மாதிரிதான் இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டங்க ஏறது. அங்க எத்தனையோ ட்ரெக்கிங் போயிருக்கோம். ஆனா இந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த வழி வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து சிவன் மலைக்கு போற வழி. ஆனா நாங்க சிவன் மலைக்கு போல, டைரக்டா காளி மலைக்கு தான் போனோம். ஏன்னா நாங்க ஒரு டார்கெட் வச்சிருந்தோம், எப்படியாவது இந்த மலையை ஏறி போறோம், ரொம்ப நாள் ஆச்சு ஏரியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் அப்பப்போ நாங்க வந்து பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா தண்ணி தாங்க எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நின்னுதான் பாவம், என்னால முடியலடி, என்னை இங்கேயே விட்டு போயிடுங்கடி, நாங்க இங்கேயே இருக்கேன், என்னை ஏன்டி இப்படி போட்டு வாட்டி வதைக்கிறீங்க, கீழேயே இருக்குன்னு சொன்னேன், என்னை கூட்டிட்டு வந்து இப்படி சாவடிக்கிறீங்களேன்னு கதறுன்னு கதற ஆரம்பிச்சிட்டான். ஆனா பூஜா இருக்காளே, அவ விடவே மாட்டான். ஒழுங்குமுறையா பின்னாடி வா, இல்லைன்னா இங்கேயே கடை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா. என்ன ஏந்து தனியா விட்டு போறீங்க, நானும் வரேன், அதை கூப்பிட்டு வந்துட்டீங்க லேடி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அந்த கீழே ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க டைரக்டா வந்து அந்த கோயிலுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு சின்ன வந்து திட்டமா இருந்தது. அதுல வந்து சிவன் லிங்கம் நினைக்கிறேன் சின்னதா வச்சிருந்தாங்க. அவருக்கு முதல்ல ஒரு கும்பிட போட்டுட்டு காளி கோயில்ல காலை வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா காளியம்மாவை பார்க்க போறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம சொல்லுங்க. வேணுமா?